நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுல குண்டூர் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து யூனிட்டி ஆஃப் யூத்தோடைய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. மாஸ்டர் மாற்றங்கள் வரும் ஃபாஸ்டர் ஃபாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். என்னங்க எனர்ஜி ரொம்ப குறைவா இருக்கு. உங்க கூட தான் சேர்ந்து நாங்களும் மதியம் சாப்பிட்டோம். எங்களுக்கு இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? வணக்கம் வணக்கம். சிறப்பு. முதல்ல நாங்க வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா நன்றி தான். அதான் முதல்ல நாங்க சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா ஒரு வரவேற்பு. இந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு ஊர்லயும் எந்த ஒரு கிராமத்திலையும் எந்த ஒரு இடத்துலையும் இந்தியா முழுக்க 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 அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதுவும் இப்ப பார்த்துட்டு இருக்கிற முகமெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எல்லா முகத்திலையும் சிரிப்பு. இந்த மாதிரி ஒரு மாலை பொழுதை நாங்கள் கூட கொண்டாடுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். உண்மையாவே அதற்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். உங்க கூட உங்களை மகிழ்ச்சி நாங்களும் இந்த இடத்துல மகிழ்றோம். நிகர்கலை கூட அமைப்பை பற்றி சொன்னாங்க. யூஓஐ அமைப்பை பற்றி நாங்களும் இன்னைக்கு நிறையா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடியே தெரியும், ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்க்கறது மூலியமா நாங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூஓஐ கூட இனிமேல் எப்பவுமே நான் வந்தவொடனே சொல்லிட்டேன், விஜய் தோழர்கிட்ட நான் வந்தவொடனே சொல்லிட்டேன், இனிமேல் எப்பவுமே உங்க கூட உங்க அமைப்பை கூட நாங்கள் எப்பவுமே நின்று வேலை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இனிமேல் எப்பவுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய முதல் அறிமுக நாள், அவ்வளவுதான். இந்த அறிமுக நாளை நம்ம எல்லாரும் பறவை செஞ்சு சிரமமாடி எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாட போறோம். கொண்டாடலாமா? விண்ணதிர ஒலிக்கட்டும் விடுதலையின் பேரிசை, மக்களின் குரலாய் அனைவருக்கும் ஒலிக்கட்டும் இம்மண்ணின் உயிரிசை, அடக்கு முறைகளை அடித்து நொறுக்கட்டும் அதிரும் பறையிசை, மாறும் அறிவும் மனிதற்கு அழகு என்ற அது கருவிலங்கை பெரியாரின் வரிகளாய் சாரிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றிலும் விஷம் பரவட்டும் என்ற பரிமாறியின் வரிகளாய் பெண் விடுதலை இல்லையே இம்மண் விடுதலை இல்லை என்ற வேககு பிரபாகரின் வரிகளாய் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு
யாரும் அடிமை இல்லை என்னும் டாக்டர் அம்பேத்கரின் சமத்துவ வரிகளாய் ஒடுக்கப்படுபவர் எவராயினும் அவர்களின் குரலாய் சமநீதி காக்க முழங்கட்டும் எங்கள் ஒப்பறை முழக்கம். கண்டிப்பா வாசிக்க போறோம். ஆனா இந்த குழு வெறுமன பறை செச்சு மகிழ்விச்சுட்டு போற குழு மட்டும் கிடையாது. பறையினுடைய தகவல்களை, பறையினுடைய வரலாற்றை மக்களின் ஊடாக சொல்லக்கூடிய குழு. அதற்காக தான் நிகழ்கலைக்குழு உருவாச்சு, அதற்காக தான் நிகழ்கலைக்குழு பயணிக்குது, அதற்காக தான் நிகழ்நிலைக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கு. அந்த நோக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். ஆனா இது வெறும் சும்மா கரை பேசுற மாதிரி, நாங்க சொல்லி நீங்க கேட்கிற மாதிரிலாம் இருக்காது. நீங்களும் எங்ககிட்ட பேசுங்க. பேசுவீங்களா? பேசுவீங்களா? பேசினாலும் அடுத்த கிளாஸ்க்கு வருவோம். நீங்க எங்களை பறை பார்த்திருக்கீங்க கோயில்ல? சூப்பர். வேற யார் சொன்ன கோயில்ல? கை தூக்கி பாராட்டுகள், பாராட்டுகள். வேற எங்க பார்த்திருக்கீங்க? இங்க பார்த்திருக்கீங்க? இங்க தவிர இதுக்கு முன்னாடி கல்யாண வீட்டுல? சூப்பர் தம்பி, கை தம்பி. வேற எங்க பார்த்திருக்கீங்க? இறப்பு வீடுகளில் பார்த்திருக்கீங்க? கை தம்பி. வேற எங்க பார்த்திருக்கீங்க? இந்த பறைய இங்கதான் வாசிக்கணும் ஏதாவது இருக்கா? இன்னார்தான் வாசிக்கணும் ஏதாவது இருக்கா? இந்த சாதி மக்கள் வாசிச்சா மட்டும்தான் அது வந்து வாசிக்க முடியும் இருக்கா? அப்படிதான் இருக்கா? என்ன ஏதோ ஒரு கருவிக்கு அந்த மாதிரி இருக்கா? எழுதணும் யாரும் வாசிக்கிறான்ல? தமிழ் யாரும் வாசிக்கிறான்ல? தமிழா? அப்ப பறை தமிழ் எதுல செய்யறாங்க? தமிழ் எதுல செய்யறாங்க? மாட்டுத்தோல்ல. தமிழா? மாட்டுத்தோல். மிருதங்கம், பறை. அப்புறம் ஏன் பறை வந்து சபால வாசிக்க முடியல? யாருமே ஏன் சபால பறை பார்த்தேன்னு சொல்லல? கர்நாடக சங்கீதத்துல நான் பறை பார்த்தேன்னு ஏன் சொல்லல? ஏன் அங்க மட்டும் பறை போகல? கோயில்ல பார்த்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? கோயிலுக்குள்ள பாத்தீங்களா, வெளியே பாத்தீங்களா? வெளில பாத்தீங்க. உள்ள பாத்திருக்கீங்களா யாராவது? கோயிலுக்குள்ள, பெரிய பெரிய கோயிலுக்குள்ள, பெருமாள் கோயிலுக்குள்ள, அட்லீஸ்ட் சிவன் கோயிலுக்குள்ள, கோயிலுக்குள்ள பாத்திருக்கீங்களா? ஓகே. சிவன் கோயிலுக்குள்ள பாத்திருக்கீங்க? பெருமாள் கோயில பாத்திருக்கீங்களா? பெருமாள் கோயில் வாசிக்காங்க. உள்ள விடவே மாட்டாங்க. சிவன் கோயில கூட உள்ள எடுத்து போயிருக்கோம், நாங்களே கொண்டு போயிருக்கோம். தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள நாங்க வந்து விடமாட்டோம்னு சொன்ன பறையை எடுத்து உள்ள போய் வாசிச்சிருக்கோம். ஆனா பெருமாள் கோயில் வரைக்கும் உள்ள கொண்டு போனது வெற்றியே கிடையாது. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம புனிதம் கட்டமைக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த புனிதத்துக்கும் கீழே வச்சுக்கணும். இதெல்லாம் புனிதம் இல்லைன்னு வச்சுக்கணும். இந்த நிகழ்வு, இந்த இசைக்கருவிகள்லாம் இவங்களுக்கு, இந்த இசைக்கருவிகள்லாம் இவங்களுக்கு. மனிதர்கள் இவங்கெல்லாம் மேல, இவங்கெல்லாம் கீழே. இவங்ககிட்டலாம் வந்து நம்ம வந்து இப்படி பேசலாம், இவங்ககிட்ட நம்ம இப்படி பேசலாம். இவங்கெல்லாம் பொண்ணு தரலாம், இவங்கெல்லாம் பொண்ணு தரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க இல்லையா? இதையெல்லாம் உடைக்க பெறுனதுதான் நிகர்கலைக்கூடம். நிகர்கலைக்கூடத்திற்கு ரெண்டே ரெண்டு சாதி தான். என்ன சாதி? கிடையாது. ராங் ஆன்சர். வேற. இட்டார் பெரியார், இடாதோர் இழிவுழுத்தார் அப்படிங்கிறது மட்டும்தான். இட்டார் பெரியார், இடாதார் இழிவுழுத்தோர்னு சொன்னது யாருன்னா நாங்க கிடையாது. நம்மளோட அவ்வை பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன விஷயம். யார் யாரெல்லாம் உதவணும் மனசோட இருக்காங்களோ, மற்றவர்களுக்காக உதவணும், அறம் செய்யணும், தனக்குன்னு எதுவும் வச்சக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாருமே வயது வித்தியாசம் இல்லாம, பாலின வித்தியாசம் இல்லாம பெரியவர்கள்.
ஆனால் யாருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இல்லையோ, சுயநலத்தோட இருக்காங்களோ, அவர்கள் எல்லாருமே இழிகுலத்தவர்கள். அவர்கள் பாலின வேரம் இல்லாம, வயத வித்தியாசம் இல்லாம, அவர்கள் அனைவரையும் இழிகுலத்தோடு சொல்லிட்டு 2 சாதியா தான் அவ்வை பாட்டி பிரிக்கிறாங்க. அந்த சாதியை தான் நாங்கள் பிரிக்கிறோம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வயது வித்தியாசம் இல்லாம பெரியவர்கள். தங்களுடைய வாழ்க்கையில தனக்கு இருக்கிற நேரத்துல சமூகத்துக்கு பயனுள்ள வகையில ஒரு கலையை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கலை மனிதர்களுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சு சாதி, அந்த சாதி வச்ச மாதிரியே கருவிகளுக்குள்ளேயும் சாதியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த சாதிகள வித்தியாசத்தை கருவிகளுக்குள்ள போக்கணும்னு நினைக்கிற தோழர்கள் இவங்க எல்லாருமே. ஏன் இந்த கருவியை மட்டும் இப்படியே வச்சுட்டு இருக்கீங்க, நான் எடுப்பேன், நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டை எதிர்த்து, தன்னுடைய நண்பர்களை எதிர்த்து, தனக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் எதிர்த்து அந்த கட்டிடங்களெல்லாம் உடைச்சு இன்னைக்கு பறை கத்துக்கிட்டு, தனக்கு வாய்ப்பு இருக்கிற நேரத்துல பள்ளிக்கு போய்கிட்டு, கல்லூரிக்கு போய்கிட்டு, வேலைக்கு போய்கிட்டு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எனக்கு இருக்கா, அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி பறை கத்துக்கிட்டு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க இன்னும் பறை கத்துக்க துவங்கல, கொஞ்சம் முன்னாடியே துவங்கி இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சமூகத்துக்காக வேலை செய்கிற கலைஞர்கள், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ நம்ம நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, பறை அப்படிங்கிற கருவி எல்லாத்துக்கும் பொதுவானதுதான், சமமானதா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இதை எப்படி நீங்க சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் இல்லையா? வருதா இல்லையா? ஏன்னா யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. அதை நம்ம எதுக்கு கேள்வி கேட்கணும், அதான் சரியான விஷயமா இருக்கும். அப்படி நீங்க ஒரு உங்களுக்குள்ள கேள்வி வந்துச்சுன்னா, யாரெல்லாம் இங்க தொல்காப்பியம் படிச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல யாரெல்லாம் தொல்காப்பியம் படிச்சிருக்கீங்க? ஆனா சும்மா கை தூக்கி, கேள்விலாம் கேட்க மாட்டேன். விஜய் கை தூக்கிட்டாரு. கை தூக்குங்க. தொல்காப்பியம் படிச்சிருக்கீங்கல்ல? தொல்காப்பியம் ஞாபகம் இருக்கா? தொல்காப்பியம் ஒரு வார்த்தை ஞாபகம் இருந்தாலே ஒரு கை தூக்குங்க. ஓகே, நிறைய பேர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா. கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னதை கை தூக்குறீங்கல்ல? தொல்காப்பியத்துல பறைங்கிற ஒரு கருவியை கருப்பொருட்கள்ல ஒன்றா சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம் எவ்வளவு பழமையானது நமக்கு தெரியும். தமிழில் இலக்கண நூல்னு நமக்கு தெரியும். அந்த நூல் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆதி, நமக்கு எல்லாத்துக்கும் சான்று. நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம், எங்க வாழ்ந்துட்டு இருந்தோம், என்ன நிலப்பரப்புல வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நம்மளோட மொழிக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் சான்று. அந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, தெய்வம் உணாவே மாமரம் புட்பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகையி அவ்வகை பிறவும் கருவென மொழிபர். இவை அனைத்தையும் தெய்வம், உணவு, மாமரம், புல்பறை, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் தகுந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்க தமிழர்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் பறை அப்படிங்கிறது. நாம எல்லாருமே எல்லா நிகழ்வுக்கும் பறை வாசிச்சிருக்கோம். நம்மளுடைய எல்லா சுக துக்கங்களையும் பறை இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா நமக்கு மொழிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த பறை உருவாயிடுச்சு. இப்ப நீங்க இந்த மலைவாங்கான இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு இங்கன்னு ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட போன் இருக்கு, வேற ஏதோ ஒரு கருவி இருக்கு. ஆனா அன்னைக்கு நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ இங்க இருந்து ஒரு தகவல் அந்த சைடு இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா பறை இசைச்சு அங்க தகவல் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு கல்யாணம், ஒரு காதுகுத்து, ஒரு எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, அதற்கு முன்னாடி நம்ம வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? வேட்டையாடிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இங்க உணவு கிடைச்சிருச்சு, நீ வேட்டையில இருக்க தேவையில்லை, நீ கிளம்பி இங்க வந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு, மக்களை கூட்டுறதுக்கு, போருக்கு மக்களை கூப்பிடுறதுக்கு, போரும் போது மக்களை எப்பவும் மகிழ்ச்சியா வச்சிருக்கிறதுக்கு, அறுவடை எப்போ சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட பறை இருந்திருக்கு. அதை நீச்சிதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம திருமணத்துல பறை இசைக்கிறது, சாவுக்கு பறை இசைக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே. ஆனா இன்னைக்கு அதை என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னா, வெறும் சாவுக்கு மட்டும் இசைக்கப்பட்ட ஒரு கருவியா மாத்தி வச்சுட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது பறை. செத்தவன் காதோர செவிட்டி அடிக்கையில சத்தம் கேட்டு எழுந்துக்கலாம் சவ குளிக்க ஆளுநர். இறந்து போனதான் நம்ம படுற ஒரு மனிதனோட காதோரமா போய் நின்று பறையை ஓங்கி ஓங்கி வாசிக்கும் போது கூட அவர் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா அவர் உண்மையாவே இறந்துட்டார் அப்படிங்கிற உறுதி செய்யப்பட்டதுக்கு ஒரு உதவின ஒரு கருவி தான் இந்த பறை. ஆதியில இருந்து ஒரு ஸ்டெதஸ்கோப், ஆதியில இருந்த ஒரு ஆண்ட்ராய்டு போன், அவ்வளவுதான் பறை. இன்னைக்கு அது நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒருமித்த குரலா ஒலிக்கிறதுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் இருக்கோம், நமக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம், நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கு குரல் கொடுக்கறதுக்கு யோகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி அமைப்பு இல்லாத எல்லாருக்கும் மக்கள் அங்க இருக்காங்க. அவர்களுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு பறை தேவைப்படுது அப்படின்னா, தன்னுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு. நான் போய் ரோட்ல ஒரே ஒரு ஆள் பறை எடுத்து போய் நான் போய் வாசிச்சு போய் நின்று என் பிரச்சனையை பேசினேன் அப்படின்னா மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க. இன்னைக்கு நான் பறையெல்லாம் இங்க பேசின எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா பறை வாசிச்சு பேசும்போது நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்க, எனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது, அதை நான் நல்ல விஷயத்தை பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற பிள்ளைங்களும் தன்னுடைய படிப்புக்கு பறையை பயன்படுத்த முடியும். நிறைய பேர் இங்க இருக்காங்க, அறிமுகப்படுத்திக்குவாங்க, தான் யாரு எங்க இருந்து வராங்க, தனக்கு எப்படி பறை பயன்பட்டுச்சு, தான் என்னென்ன இடத்துல பறையை வச்சு சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து பேசுறதுக்கு வருவாங்க. அது மூலமா நீங்க அடுத்ததெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. சரி, ஓகே. நீங்க சொன்னீங்க இல்லையா, பறை தான் எல்லாத்துக்கும் சான்று, எல்லாத்துக்கும் ஆதின்னு சொன்னோம் இல்லையா? சரி, இப்போ பறையில நம்ம எல்லாமே பண்ண முடியுமா? எல்லா விஷயத்தையும் இப்ப நீங்க மிருதங்கம் சொன்னீங்க, தபேலா சொன்னீங்க, அதெல்லாம் வச்சு பரதநாட்டியம்லாம் ஆடுவாங்களே, உங்களோட பறையை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஏன்னா பரதம் என்பது
பாவ ராக தாள நாட்டியம் பரத நாட்டியம். நம்மளுடைய சதிராட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற பரதநாட்டியம். அந்த சதிராட்டத்துக்கு நம்ம பயன்படுத்துறது நம்மளுடைய பறை, நம்மளுடைய யாழ், இதெல்லாம் தான். ஸோ இப்போ நம்ம குழுவில் இருந்து வாங்கட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம டீம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பறை வித் பரதம், பறையும் பரதமும் ஆடுறதுக்காக வந்திருக்காங்க. உங்க முன்னாடி இப்போ பறை பரதம் அரங்கேறு.